ஓதுலா நான் வைத்து சொன்னேன். நிஅமல்லிலாஹி அலல் இபாதி கதீரத்துன் வஜல்லுஹுன்ன நஜாபத்துல் அவுலாதி. நிஅமல்லிலாஹி அலல் இபாதி கதீரத்துன் வஜல்லுஹுன்ன நஜாபத்துல் அவுலாதி சொன்னான். அப்பா அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு செய்த நியமத்து இருக்கிற 1 2 3 எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் அடியார்களுக்கு செய்த நியமத்து இருக்கிற எண்ணி முடிக்க முடியாது. அஜல்லுஹுன்ன அதுலலாம் வலுப்பமானது என்ன தெரியுமா? வலுப்பமானது நஜாபத்துல் அவுலாத். பிள்ளைகள் சீரழித்தனமான பிள்ளையா போயிடுது. பிள்ளைகள் தாய் தகப்பன் சொன்னா, உம்மா சொன்னா, வாப்பா சொன்னா, சரி வாப்பா என்னன்னாலும் கேட்கும். சுரேகரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிஞ்சின சீடை வரல உலகத்தில். அவன் நுபுவத்து 40 நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. 25 வயசு பொடியன் ஆகிக்கிற வாலிபன் ஆகிக்கிற நேரத்தில் போய் வேலை செய்திருந்தா அவர் கம்பெனியில். கதிஜத்து குமரா நாயக் கம்பெனி பெரிய கோடீஸ்வரி கம்பெனி. அவள் விதையாக இருந்தா அவள் மாப்பிள்ளை இல்லாமல் இருக்கிறோம். சின்ன வயசு 40 வயசு. அப்போ அவளுக்கு மாப்பிள்ளை தேவைன்னொன்னே பார்க்குறா. இந்த மாதிரி நபி வருவாங்கன்னு அவங்க நேரத்தோடய விளங்கிடுச்சு. அவங்களுக்கு மனாமலையும் அதுல இதுலேயும் விஷயம் விளங்கிச்சு. அப்போ இவதான்னு விளங்கிட்டு ஆளை விட்டு கேட்டேன்னு நம்மளை போல ஆளாக இருந்தால் நிச்சயவான். நம்மளை போல ஆளாக தான் உடனே மாதம் 10,000 ரியால் சம்பளம். அரபு நாட்டில் இருக்கிற ஒத்தி முதலாளி மாப்பிள்ளை மூத்த போன ஒத்தி என்னை கல்யாணம் முடிச்சிக்கிறேன்னா வாண்டு வாங்குவேன். 10,000 ரூபா வாங்கிட்டு போகும்ல. 10,000 கோடிக்கு சொத்து வச்சுக்கிறா வாங்கிக்கிறா ஆண்டு வாய் பிறந்துடுவோம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் பிறந்தாளா? இல்லை. 25 வயசாக இருந்தோம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வாப்பா இருக்கிறா, எங்கள் சாட்சிப்பா தான் வாப்பாவுக்கு வாப்பா தப்புனைக்கு தான் அவளுக்கு. நீங்கள் அவள்கிட்ட போய் பேச சொல்லுங்க. அவோ சரின்னா நான் முடிச்சுக்கிறேன்டான். எப்படி அப்பவே படித்து கொடுக்குறான் நமக்கு. நியமல் இல்லாஹி அலல் இபாதி கதீரத்து. அடியார்கள் செய்த உபகாரம்னா ஹத்து மத்து இல்லை. ஆனால் வஜல்லு ஒன்று நஜாபத்து இல்லை. அதெல்லாம் வலுப்பமான டாப் மோஸ்டானது பிள்ளைகள் சீரழித்தனமான பிள்ளையா போகிறது சொல்லி தரேத்வா. அல்லாஹ் தஆலா உங்களை ஹாஃபிஸாகவும் ஆலிமாவும் ஃபக்கீஹாவும் சுஹன் அவுலியாக்களை சிறப்பு வச்சு உயர்த்தியான தரஜா சித்திக்காக்கி வச்சா கொஞ்சம் வந்துட்டு வந்தான். வந்துட்டு வந்தோட பாப்பாக்கா ரொம்ப பாப்பா அஹ்மத் அவர் சொன்ன பைத்து தெரியுமா? பாடமாக்கிட்டீங்களா? இவோ சின்ன பிள்ளை பாப்பா நான் பாடமாக்கிட்டேன். 2 தடவை போதான். ஆமாம். நியமல்லிலாஹி அலல் இபாதி கதீரத்துன் வஜல்லுஹுன்ன நஜாபத்துல் அவுலாதீன். அப்பா பாடமாயிட்டு. இந்த பாடம்லாம் கல்ல பாடம்பா. கொஞ்சம் பாடமாகவே கடைசியில் பார்த்தா போயிடும். நான் இதை வீட்டுக்கு போகிற வரைக்கும் வாங்கிட்டு வருவேன். பாடமாக்கணும். வந்து 5 ரூபா அந்த காலத்து 5 ரூபாய்க்கு நம்ம 5,000 ரூபா கொடுக்குறோமோ அதோட பொறுமதி. 5 ரூபா தருவேன். விளையாட்டு சாப்பான் வாங்கிக்கலாம். சரியா? சரி நான் ஓதிட்டே வரேன். பாப்பாவை ஓதிட்ட மகன் கேட்டு வரேன். செந்தனோன்னா பாப்பா முசாபை கொண்டாமா. முசாபில் எழுதி வச்சுட்டா. கால ஹவுதனா ஷேഖனா அப்துல்சலாம் ரலியல்லாஹு தஆலா அப்துல்சலாம் ஷாதில்லா தஆலான்னு சொன்னான். இது நசிஹத்னு சொல்லி அந்த இதை போட்டு வச்சு அப்பா நீ எழுதி வச்சுட்டா. ஒவ்வொரு நாள் முசாபத்தோட நேரத்தில் வாங்குற நேரத்தையும் இதை பார்த்துக்கணும். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுத்த நியமத்து ஹத்து மத்து இல்லை. அதில் வலுப்பமான பிள்ளைகள் சீரழித்தனமான பிள்ளையாக வந்துடுறது. உம்மா வாப்பாவுக்கு மன சங்கடப்படுத்தாமல் அவள் கல்வை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாக வருது. அதுதான் பெரிய சீரழித்தனமான சொன்னால. அதனால் நீங்கள் தொழுவுக்கள் ஆனோடனே எங்கள் வாப்பாவுக்கு ஹத்து மத்து இல்லாத நியமத்தை கொடுத்துக்கிறான். அதிலலாம் வலுப்பமான நியமத்தை என்ன ஆக்கி வச்சு நீங்கள் துவா கேளுங்க. சரியா? ஆண்டு சொல்லி 5 ரூபாயும் கொடுத்தா அதுக்கு ஒரு ட்ரெயினெல்லாம் பார்க்க வச்சு புள்ள பாடமாக்கி சொல்லிட்டு 5 ரூபாயும் கொடுத்து போங்கன்னு அனுதான். அந்த புள்ள தான் யார்? அஹமது அப்துல் காதர் ஆலிம் நாயகம். ஏன்னா மாப்பிள்ளை ஆலிம்சா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவளி இளைய கல்வத்து நாயகர் தம்பி ஷாகுல் அமீர் ஜெயலலிதா நாயகர் புள்ள என்ன விளங்கிச்சா? அவங்க சீதேவி கேட்ட துவா அதைத்தான் வாழ்க்கையில் குறிக்கோளாக வச்சா சின்ன பிள்ளையாக்குள்ள. அண்ணோடனே எங்கள் உமா பாப்பா கொடுத்த நியமத்துலலாம் 1ஆம் நம்பர் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டான்னு ஆக்கி வச்சிரு இன்னும் துவா கேட்டுட்டு இருந்தா. அதுதான் போயிடுச்சு. அப்போ இது யார் சொல்கிறா? ஓதுலான இப்படி விளங்கிச்சா? ஓதுலான ஜெயந்தோன்னு துவா தான். அது உங்கள் சிறப்பாக உங்கள் யார் என் பிள்ளை ஃபாத்திமா ஜராக்கு நபிசித்து மிசரா அத்திரிங்காதிரி கேட்டோம் சைத்தன்மைக்கு. அதெல்லாம்
அதுக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்தவொடனே ஃபாத்திமா ஜோரா கொண்டு வந்தா வாப்பா அந்த துவா ஓதி விட்டுருங்களான்ட்டு. அதை ஓதி விட்டுருங்க வாப்பாண்டா. ஓதுனான்னு சொன்ன துவா ஓதி விட்டுருங்களாண்டா. நான் சொன்னேன், நான் ஓதுறமா, நீ தானே 10 மாதம் சுமந்து பெற்றா, நெஞ்சில் பால் கொடுத்தா, அது தாயும் தகப்பன்னு தான் ஓதுற, அப்பா ஓதணுன்னு இல்லை, நீ ஓதுன்னு சொல்லு. அது ஓதிக்கிறான். யார் ஓதுனா? ஃபாத்திமா ஜோராமா ஓதுனான். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஓதிக்கிறான். தூக்கி வச்சு என் பிள்ளைய நீ ஹயாத்தா இருக்கிறது ஒன்று தான், செத்து போகிறது ஒன்று தான், எனக்கு அதை பற்றி இல்லை. உன்னை கொண்டு என்னுடைய பாட்னார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், அவருடைய கண் குளிரும் என்று இருந்தால், உன்னை கொண்டு தீனல் இஸ்லாத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு இருந்தால், உன்னை கொண்டு முஸ்லிம் ஆகத்தான்னா சகல பாக்கியங்களோட நீங்கள் நீடு வாழணும்னு விரும்புகிறான். என் பிள்ளைய உன்னை கொண்டு என்னுடைய பாட்னார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் குளிராத என்று இருக்குமானா, உன்னை கொண்டு தீனல் இஸ்லாத்துக்கு ஒரு செழிப்பு இல்லை என்று இருக்குமானா, உன்னை கொண்டு முஸ்லிம்களுக்கெல்லாம் உதவி உபகாரம் இல்லைன்னு இருக்குமானே, ஹயாத்தை செத்து தொழில் நல்லதுன்னு ஓய்க்கா. இப்போ எல்லாம் ஆட்டோ ஸ்டாப் வச்சுக்க, தண்ணி என்ன செய்யுது, நம்ம வாட்டர் டேங்கில் உழுது, குறைஞ்சவொன்னு தன்னாலேயே அப்படியே தண்ணி உள்ள ஆரம்பிது, குறிப்பிட்ட லெவலில் தான் ஆட்டோவை ஆஃப் ஆகிடுது. அதை போல் இந்த துவால விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? உங்களை ஹயாத்து பாக்கியெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கொடுத்துட்டா. இனி இன்னொன்று திட்டணும் வாங்கணும் அப்படி கேட்கணுங்கிறதுலாம் இல்லை. இனி நீங்களும் பேனதெல்லாம் நடந்துக்கணும். யாராக இருந்தாலும் சரி, இப்படி தான் ஒரு முஸ்லீம்களாக இருக்கிற வாப்பாவுமா கேட்கணும். நம்முடைய ஷேகனா ஓதுலாலாம் ஷேக் அப்துல் காதர் முஹியுத்தீன் அல் ஜீலானி இல்லாதன்னு அப்படித்தான். புள்ளைய கொடுத்தோன்னா கொஞ்சிக்கிட்டுலாம் வைக்க மாட்டான். இன்றைக்கி என்ன நடக்குது, ஒவ்வொருத்தையும் பிள்ளைய பற்றி கண்ணீரை வடிச்சிட்டு இருக்கிறான். என்னை பற்றி எத்தனை எஸ்எம்எஸ் வருது தெரியுமா? எஸ்எம்எஸ் தாயை பிடிச்சி என்ன சொத்தை பிடுங்குறானோ அதுங்களாம் திட்டுறான், அடிக்கிறான், வாங்குறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க அங்கே ஆட்டோ ஸ்டாப் பண்ணாமல் போனது தான் இதான் காரணம். விளங்குச்சா? அப்படி இருக்குது. அதனால் நாம் துவா கேட்கணும். 10 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னால் உமாவோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு, வாப்பாக்காரன்ற பொறுப்பு தான். தொழில் வச்சுருந்தா சொல்லிக் கொடுக்கணும். அப்படிலாம் தங்க கூட்டாளி மாதிரி யாராவது இருக்கிறாங்க, வாங்குறாங்க, ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்கடா, அவனுக்கு கொண்டு போய் படித்தான் கிழிச்சான் பண்பை தூக்கி வீசினான், படித்து போட்டு இறந்து போட்டுக்கிறான். தொழில் அப்படி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள். யாரையாவது கொண்டு கொடுத்து அதில் ரோல் ஆக்கி விட்டு பின்னிங்க அல்லாஹ் தான் அவனுக்கு பாக்கியத்தை தந்திக்கிறான். அவனுக்கு அதை போல் அவனுக்கு ஒரு சிஸ்டர், அவனுக்கு போட்டியாக வருதில்லை. நீங்கள் எங்கேயாவது அவனுக்கு ஒரு தலை முதல் நான் தர்றேன், உங்கள் இதில் உங்கள் கையினால் அவனுக்கு ஒரு ஸ்தாபனத்தை வச்சு கொடுங்க, முடிஞ்சால் உங்களுக்கும் ஒரு ஷேராக வச்சுக்கிறங்க. அவனுக்கு பாதி இத்தனை வருஷம் 5 வருஷம் இருந்தான், ஒரு தொழிலை படிச்சுக்கிட்டான், நான் கொடுக்குறேன், நீங்களும் ஒரு பாதி பங்கு அவனை வச்சு அங்கே கடையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லணும். அப்படி தான் இருக்குது. அதனால் ஆட்டோ ஸ்டாப் ஆகிக்கனால்தான் பயந்துக்கிட்டு இருக்கிறான், வேறு ஒன்றுக்கும் இல்லை. இப்போ காரில் ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் இருக்குது, என்ன மேனுவல்னு ஒன்று இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் சிஸ்டம் ஒன்று இருக்கா இல்லையா? இது ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக வச்சிச்சு, ஒரு தடவையாக பாலத்தை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால் உங்களோட ஒவ்வொரு செயலும் நீங்கள் பார்த்துக்கணும். நாம் செய்கிற செயல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேறு ஒன்றும் அங்கிட்டு தேவையில்லை. எதாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் செய்கிறோம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் குளிர்த்தி தருமானா அவ்வளோ சடைய வைக்குமா? அதுபோல் இது தீனுல் இஸ்லாத்துக்கு ப்ளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டா? இதில் முஸ்லிம்களுக்கு உதவி உபகாரம் இருக்கா இல்லையான்னு பார்த்துருங்க. இப்படி வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் குளிரும், தீனுல் இஸ்லாத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி இருக்குது, முஸ்லிம்களுக்கெல்லாம் உதவி உபகாரம் இருக்குதுன்னு சொன்னால், யாரும் உங்கள் ஹயாத்தி நிலத்துக்கு வாழ்வுக்கு புள்ள குட்டிக்கு அதெல்லாம் துவா கேட்கணும்னு இல்லை, ஏற்கனவே பண்ணி வச்சாச்சா. அது தன்னாலேயே கிர்ன்னு ஏறிக்கிட்டே போ. அதுபோல் நெகட்டிவ் இதில் போகிற மாதிரி இருந்தால் ஆட்டோ ஸ்டாப்பில் வந்துடும். அதனால் இது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்கணும், கண்டிப்பாக கேட்கணும், அதை செய்யணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வர போய் தான் நான் ஓதுனா ஷேகனா அஹமது அப்துல் காதர் ஆலி நாயம் ரலியல்லாஹு தஆலா அவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாங்க. அவங்க பிள்ளைகளும் சிறப்பாக எங்கள் மாமா ஷைபான்சா நாயம் தவலல்லா அமரம் சலாமத்து உலாபியா, அவ்வளோ பணங்காசும் இருக்குது, படிப்பு இருக்குது, உலமா இல்மும் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த பெரியவங்க கேட்ட துவா அவங்களும் மகனுக்கு சொல்லி கொடுத்தா இப்படி தான் இருக்குது. அதனால் நாம் எப்போவுமே நம்முடைய ஆண்டவனே
இப்போ ஒவ்வொரு நாளும் ஓதுறமே ஆண்டவனே சொல்லி கொடுக்குறானே. ரப்பனா அவ்வளனா மின் அஸ்வாஜினா ஓ துர்ரியாத்தினா குர்ரத் அயுனி வஜால்னா நில் முத்தக்கீனை இமாமா. ஆனவனே எங்களுக்கு நண்பரை தருவாயா, கிஃப்ட் பண்ணுவாயா. மின் அஸ்வாஜினா எங்கள் மனைவிமார்களையும் புள்ள குட்டிகளையும். கண் குளிர் கூல்னஸ், கண்ணுக்கு எப்படி இருக்கணும், கண்ணுக்கு சில்னஸ் கூலாக இருக்கணும். கண்ணு ஆனந்த கண்ணீர் வடிக்கணும், கவலைப்பட்டு இல்லை. கொஜான்னா லில் முத்தக்கீனை இமாமா. ஆனோடனே எங்களை முத்தக்கீன் கூட்டத்தில் வையின்குள்ள, முத்தக்கீன்களுக்கு இமாமாக்கி வை. எப்படி லீடர் ஆக்கி வைன்னு கேட்டீங்க, அது கேட்டுக்கிட்டீங்க. அதனால நீங்கள் கேட்கணும், ஆனோடனே என்ன என் தாய் தகப்பருக்கு என்னை கொண்டும் என் பிறவையை கொண்டும் நாளைக்கு முடிக்க போகிற பிள்ளை மனைவியை கொண்டும் அதே போல் பொம்பளை பிள்ளையா இருந்தால் ஆனோடனே என்னை கொண்டும் என் பிறவையை கொண்டும் நாளைக்கு எனக்கு முடித்தரக்கூடிய மாப்பிள்ளையை கொண்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயா. மேலைக்கு எங்களை பிள்ளைகளையும் எங்களையும் முத்தைங்களையும் இமாமாக்கி வைப்பாயான். விளங்கிச்சாப்பா நீ சொன்ன விளங்கிச்சா? ஆமாம். அதனால் அப்படி செய்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மோமின் முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் அந்த ஹபீப் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருவிழி குளிர் செய்யுமே அத்தகைய செயலை செய்வதற்கும் தீனல் இஸ்லாத்துக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவேன் அத்தகைய செயலை செய்வதற்கும் மோமின் முஸ்லீம்களுக்கெல்லாம் உபகாரமாக நடந்து கொள்வதற்கு தவிர்த்தவனார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.